75 படங்களில் 3 படங்கள் அண்ணன் நடிகர் திலகம் நடித்த 3 படங்கள். அதன் பிறகு நான் முதல் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்த களத்திற்குயில் அறிமுகமான கமலஹாசன் அவர்கள் அவர் வைத்து 10 படங்கள் இயக்கியிருக்கிறார். அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து 25 படங்களை இயக்கியிருக்கிறது. ஆகவே இவ்வளவும் வந்தது, பேர் வந்ததுன்னா காரணம் இதுதான். நான் படமே பண்ணல, 10 வருஷம் ஆச்சு. இன்னும் யார் ஏவிஎம் ஸ்டூடியோக்கு வந்தாலும் என் ரூமுக்கு வந்து என்னை பார்த்துட்டு போகிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினியும் கமலஹாசனும் எங்கே இருந்தாலும் வந்து பார்த்து தேடி பார்த்துட்டு போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த உறவு இருக்கணும். சண்டே சச்சரவு அவன் திட்டினா அவன் திட்டினா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லா சாராரும் ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக 70 படம் இல்லை 100 படம் கூட பண்ண முடியும். நான் இப்போ வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை. சினிமா நல்லா இல்லை நல்லா இருக்குது. அது நல்ல முறையில் இன்னும் நடத்தி செல்ல வேண்டுமானால் இந்த மாதிரியான ஒழுக்க முறை நெறிப்படுத்திக்கணும். அப்படி நெறிப்படுத்திக்கிட்டோம்னா நிச்சயமாக சினிமாவை படைக்க வைக்க முடியும். ஆஸ்கார் விடுதுன்னு சொல்ல வேண்டாம். இந்தியாவில் தமிழ்நாட்டில் எடுக்கிற படங்கள் ஆஸ்கார்களுக்கு மேலே படந்து வந்துகிட்டு இருக்குங்கிறது மூத்த இயக்குனராக பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் இதை இடையே திரைவதிக்க நான் சொல்லிக்கிறேன்.